ஹாய் ஆரஞ்சபிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷன் ஜெனி 2.0. நேத்தோட டாஸ்க் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பட் அதுல ஒரு சூழ்ச்சி நடந்துச்சு. அதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல. ஒரு சிலர் லைவ பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த சூழ்ச்சி தெரிஞ்சிருக்கும். பட் கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் நம்பர் இருக்கோமே. அது என்னன்னு சொல்லி புட்டு வச்சிடலாம், குறும் படமாவும் பார்த்துடலாம். இப்போ நேத்தோட சம்பவங்கள்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துலாமா? அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம விஷ்ணு மாயா அண்ட் பூர்ணிமாவை பத்தி குட்டியா ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு. அதுல மாயாவை என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஃபேக், வந்ததுலேருந்தே நான் பார்த்துட்டேன், அது கூட பரவாயில்ல. இந்த பூர்ணிமா இருக்கே, அது ஒரு டைப்பா கேம் ஆடும், எஸ்பெஷலி என்கிட்ட. ஆனா என்ன மட்டும் நாமினேட் பண்ணாது, எனக்கு பதிலா மணியை பண்ணும். ஒருவேளை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோயேன், அவளை செஞ்சு விட்டுருவேன், ஏதாவது பண்ணிடுவேன், ஏதாவது சொல்லிடுவேன் சொல்லி அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால என்கிட்ட வராது. ஆனா பக்கத்துல இருக்க யாரையாவது ட்விஸ்ட் பண்ணி விட்டு என் பக்கம் திருப்பி விடும். மொத்தத்திலே ஒரு கன்னிங் கேம் ஆடுவா. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ பொசுக்குன்னு பூர்ணிமா கதவு திறந்து உள்ள வந்துட்டாங்க. ஐயோ, இந்த பீஸ் உள்ள வந்துச்சா, இப்ப டாபிக்க மாத்தணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ரவினா என்ன பண்ணாங்கன்னா, பூர்ணிமாக்கா உங்க ட்ரெஸ் இந்த கபோர்ட்ல இருக்கே, எடுத்துன்னு போயிடுறீங்களா அப்படின்னு கேட்க, அப்படியாங்க சரிங்க அப்படின்னு எடுத்துன்னு போவாம துணி மடிக்கிறது, இல்லாத ஒரு துணியை தேடுறது, இந்த மாதிரியான வேலையை செஞ்சுட்டு அங்கேயே சுத்தி வந்துட்டு இருக்கு. ஏன்னா என்னதான் இந்த பீஸுங்க பேசுதுங்க அப்படின்றது கேட்கறதுக்காகவா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் நீ கேட்டா கேட்டு போ அப்படின்னு இந்த விஷ்ணு, இதாலதான் என் வாழ்க்கையே இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்ல, அப்படியே ரவினாவும் மணியும் மாத்தி விட்டாங்க. ஓ, அப்போ உங்களோட 60ஆம் கல்யாணத்துக்கு தான் எங்களை கூப்பிடுவீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பீஸ் வெளியே போய் அவங்களோட கேங் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நம்மளாம் சேர்ந்தாடுறோம் சொல்லி நம்மள வச்சு இவங்க எல்லாம் சேர்ந்தாடுறாங்க அப்படின்னு இந்த பீஸ் சொல்லுது. அதை கேட்காமலே நம்ம ரவினா என்ன சொன்னாங்கன்னா, நான் கேம் ஆட மாட்டேன் சொல்லியே நம்மள வச்சு இந்த பூர்ணிமா ஒரு கேம் ஆடுது அப்படின்னு ஒரே கான்டெக்ஸ்ட பேரை மட்டும் மாத்தி ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்குங்க இந்த ரெண்டு கேங்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா இந்த விஷ்ணுக்கு ஏன் திடீர்னு பூர்ணிமா மேல இவ்வளவு காண்டு அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா, டெய்லி நைட் ஆனா இந்த பூர்ணிமா என்ன பண்றாங்க தெரியுமா? நிக்சனை கூப்பிட்டுக்கிட்ட டான்ஸ் பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி டச்சிங் கேம் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஆளு ஓரமா உட்காந்து. அப்புறம் காண்டாவுமா ஆவாதா இருடா, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருடா அப்படின்னு காண்டாய் தான் இந்த மாதிரிலாம் இந்த பீஸ் பண்ணுதோ அப்படின்னு நான் சொல்லப்பா. நெட்டிசன்ஸ் பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம விச்சுமா அடுத்த நாள் காலையில, எனக்கு இந்த கேமே புரியல, யாருமே எனக்கு சொல்லியும் தர மாட்டாங்க, அவங்க ஆடுற மாதிரி ஒரு ஆங்கிள் எல்லாம் எனக்கு ஆட தெரிய மாட்டேங்குது, யோசிக்க தெரிய மாட்டேங்குது, இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க கேமராவை பார்த்து. இதை வெளியே இந்த கேங் உட்காந்து கேட்டுட்டு இருக்கு. யாரு இந்த அம்மாக்கு ஆட தெரியல, பயங்கரமா இன்னோசன்ட் கேம்லாம் ஆடுவாங்க, எப்படின்னு கேமரா முன்னாடி தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அம்மாவும் கேமராவை பார்த்து, உங்களால தான் நான் இங்க வந்திருக்கேன், எனக்கு இந்த கேம்லாம் ஆட தெரியாது அப்படின்னு திரும்ப சொல்ல, இந்த பீஸுங்கெல்லாம் என்ன கேக்குதுன்னா, கேம் ஆட தெரியலன்னு சொல்லிட்டே இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு டைட்டில் இவங்களுக்கு அப்படின்னு கலாச்சிட்டு இருக்குதுங்க கேமராவை பார்த்து. சரி, உண்மையாவே இந்த விச்சுமாக்கு கேம் ஆட தெரியலையா, இல்ல விஷ்ணு சொல்ற மாதிரி கேம் ஆட தெரியலன்னு சொல்றதே ஒரு கேம் தானா அப்படின்றதெல்லாம் ஃபுல்லா டைப் பண்ணி கமெண்ட் எல்லாம் போடாதீங்க. இவங்களுக்கு தான் கண்டென்ட் கிடைக்கலன்னு சொல்லி இந்த மொக்க டாபிக் எல்லாம் போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. இதோ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அலசி ஆராய்ஞ்சு கமெண்ட் எல்லாம் போட்டு உங்க டைமையும் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் பண்ணிட்டு இருக்க மாதிரி என்ன எனக்கேயா நன்றி சொல்றீங்க? நீங்க போட்ட மிச்ச மீதியெல்லாம் தின்னு வளர்ந்த உடம்பு அந்த உடம்பு. நெக்ஸ்ட் மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுத்தாங்க. அதாவது உருப்படியா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா கொடுத்தாங்க பாருங்க. ஒன்னு டாஸ்க் 1 உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் மத்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து விச்சுமா, என்ன பொறுத்த வரைக்கும் தினேஷ் ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சேன், அதே மாதிரி அவர் ஜெயிக்கல, நானும் வெளியே வந்துட்டேன், எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னாங்க. சரி, இதை கேட்டு இந்த பீஸ் காண்டாவும் அடிச்சுக்கும் அப்படின்னு பிக் பாஸ் டீம் எதிர்பார்த்துச்சு, நம்மளும் எதிர்பார்த்தோம், ஒன்னும் நடக்கல. சரி, நெக்ஸ்ட் விஷ்ணு வந்து, நான் என் கேம் எப்படி ஆடினேன் அப்படின்னா, மத்தவங்களோட மைண்டை ரீட் பண்ணி அதுங்க என்னென்ன பிளான்லாம் போட்டுச்சோ அதை கவுக்குற மாதிரி நான் ஆடினேன், சோ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு போயிடுச்சு. அதை கேட்டு காண்டாயி அடிச்சுக்குமா அப்படின்னு பார்த்தா அப்பவும் அடிச்சுக்கல. ரைட், நெக்ஸ்ட் வந்த மணி, என் கேம் தான் நான் ஆடினேன், ஃபர்ஸ்ட் நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன் அண்ட் இந்த கேம் ஆடுறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அதனால ஒருத்தனை கூப்பிட்டுக்கிட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த பூர்ணிமா, நானும் சரி மாயாவும் சரி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பண்ணல, நாங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா எங்களை குத்துனவங்க இந்த விஷ்ணு அண்ட் மணி தான். விஷ்ணு வந்து என்னோட கல்லை எட்டி உதைக்கிறது மட்டும் இல்லாம தூக்கி ஒவ்வொரு பக்கம் போட்டு போயிட்டாரு. ஆனா ஒண்ணு, நான் தோத்தது காரணம் என்ன தெரியுமா? விஷ்ணுவும் மணியும் சேர்ந்து கேம் ஆடுறாங்க அப்படின்றத மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் தோத்தேன் அப்படின்னாங்க. அதான் பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் அந்த ரெண்டு பீஸுங்களும் ஒத்துக்குச்சு, ஆமா சேர்ந்து ஆடணும், உன்னை குத்துறதுக்காகவே ஆடணும் அப்படின்ட்டு. இதை நீங்க தோத்துதான் எங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுமா? இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. அடுத்து வந்த மாயா, என்ன எலிமினேஷன் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2-3 வீக்ஸ்ல நான் ஆடி முடிச்சிட்டேன். இப்பெல்லாம் யாரும் எலிமினேட் பண்ணணும்னு ஆடவே கிடையாது. ஆனா என்ன குத்தணும்னு சொல்லி மணியும் விஷ்ணு ஆடினது எனக்கு சுத்தமா பிடிக்கல, டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு, வாமிட் வந்துச்சு. ஆனா நேத்து ஒருத்தர் சொன்னாரு, நான் யாரையும் அடிச்சு ஆட மாட்டேன், என் கேம் மட்டும் தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடிச்சு தான் ஜெயிச்சுது அப்படின்றத மக்களுக்கு அவரே ஆடி புரிய வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த பீஸ் தனியா ஒரு கேம் ஆடிச்சு. அதாவது நமக்கு புரிய வைக்கிறாங்களாமா. மொத்தத்துல இந்த ரெண்டு பீஸுங்களுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதெல்லாம் கிடையாது.
ஆரம்பத்துல மாயான்கோ தினேஷையும் அர்ச்சனாவையும் எலிமினேட் பண்றதுக்காக பிரதீப்போட ஒரு திட்டம் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அது குரூப்பிசம். அப்படின்னா இப்ப மாயாவையும் பூர்ணிமாவையும் தூக்கிறதுக்காக விஷ்ணுவும் மணியும் ஒரு திட்டம் போடுறாங்க அப்படின்றதும் ஒரு குரூப்பிசம் தான். அப்படி இருக்கிறப்போ நான்லாம் யோகியன் அப்படின்னு இந்த ரெண்டு கேங்குமே சொல்றதுக்கு தகுதி கிடையாது. ஏய் நான் சரியா பேசுறேனா? சரியா தான் இருக்கு. சரி சரி. ஏய் நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். கட்சியா நம்ம விஜய் வந்து இந்த வஞ்சப்பு கட்சி அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அத பண்ணாரு. அதாவது விஷ்ணு அண்ணாவோட கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா அவர் மணியை சூப்பரா யூஸ் பண்ணிட்டாரு, அவரை முட்டாளாக்கி ஜெயிச்சிட்டாரு, அந்த வகையில் அவரை பாராட்டி ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. யோ என்ன ஏத்து விடுற, என்ன யாரும் முட்டாளாக்குனது ப்ரோ? உங்களுக்கு தெரியாது ப்ரோ, அவர் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை வச்சு அப்படியே காய் நகர்த்தி அவர் ஜெயிச்சிட்டாரு, அது தப்பே கிடையாது, கரெக்டான கேம், அந்த கேம் எல்லாம் இப்படிதான் ஆடணும் அப்படின்னு பெருமையா பேசுற மாதிரி திரும்பி நிக்க வச்சு பம்முல குத்தன மாதிரி இருந்துச்சு நம்ம விஜய் சொன்னது. பேச்சுடா பேச்சு. அடுத்து நம்ம ரவீனா மணி பூர்ணிமாட்ட கிளாரிபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு குத்தணும், அதுக்கு முன்னாடி நான் ஜெயிக்கணும், இதுக்காக தான் நான் ஆடினேன் அப்படின்னு சொன்னாலும் பூர்ணிமா இல்ல நீ விஷ்ணுவோட கேமுக்கு இரையாயிட்ட அப்படின்லாம் சொல்றதை கேட்டு நம்ம விஷ்ணு பின்னாடி உட்காந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த பூர்ணிமா இருக்க இவங்க பேசுறதுதான் கரெக்ட், மத்தவங்க எல்லாரும் நம்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியே பேசும், செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு சத்தியமேவ ஜெயந்தி மாதிரியே பேசிட்டு இருக்கும் அப்படிங்கிறாரு. சரி இதெல்லாம் யார் கூட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சுத்தி புத்தி பார்த்தா அக்கம் பக்கத்துல ஆளே இல்ல. அப்புறம் தான் நமக்கு புரியுது நம்மள்ட்ட தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. வர வர இந்த விஷ்ணுக்கு நம்ம மேல பாசம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா. அப்பதான் நம்ம மணி வந்து கேட்டாரு, ஏண்டா லாஸ்டா நேத்து கேம்ல விளையாண்டது யாரு, நீ நானும் மாயா, சோ எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ஒருத்தர் சூஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு, அதை என்ன இவங்க தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா இந்த பீஸ் இந்த கேள்வி எல்லாம் கரெக்டா தான் கேக்குது. ஆனா பூர்ணிமாவை பார்த்து கேக்குற தைரியம் மாயாவை பார்த்தா மட்டும் இந்த பீஸுக்கு லைட்டா டவுன் ஆகுது. இதை நீங்க நோட் பண்ணீங்களா? அந்த பீஸை பார்த்தா இவ்வளவு பயப்படுறீங்க மிஸ்டர் மணி? படுத்து பல நாள் ஆச்சு, வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சிட்டு இருக்கேன்பா. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேனே இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கே இவ்வளவு போர் அடிக்குது. ஆனா அது எல்லாத்தையும் இந்த நிமிஷம் வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன்? நெக்ஸ்ட் இந்த 4 பேர் உட்காந்துக்கிட்டு டேய் நம்ம மட்டும் தான் வெளியே போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸா சிங்கா இருப்போம் போலக்கடா, மத்த பீஸுங்க எல்லாம் நம்மள கண்டுக்கவும் கண்டுக்காது பேசவும் பேசாது அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ ரவீனா ஒரு பாயிண்ட கரெக்டா சொன்னாங்க. அது என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல எல்லாம் ஒவ்வொரு பீஸும் வெளியே போறப்போ அழுதுட்டு போவோம், ஆனா இந்த சீசன்ல மட்டும் தான் ஒவ்வொரு பீஸும் வெளியே போறப்போ ஐ வெளியே போயிடுச்சே அப்படின்னு குதிக்குதுங்க அப்படின்னு இவங்களே கழுவி ஊத்திக்கிறாங்க. அப்புறம் நம்ம எதுக்கு ரிவ்யூ பண்றதுக்குன்னு பேசாம ஈத்து மூட்டை ஊருக்கே போய் ஒரு பொட்டி கடை வைக்கலாம்னு இருக்கிறேன். இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. நெக்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலேயோட டாஸ்க் 2. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நம்ம யூனோ விளையாடி இருப்போம், ஞாபகம் இருக்கா? சரி அந்த கேம் எல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வேஸ்ட் ஆகும், பட் விளையாடுனவங்களுக்கு புரியும். இந்த கேம் என்னவென்றால் ஒரு கார்டு வச்சிருப்பாங்க கையில, அதை வரிசையா ஒவ்வொருத்தரா எடுக்கணும், அதுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். பட் அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தையும் ஒரு மிகப்பெரிய மன்னிப்பு கேட்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாஸ்க் 1ல ஒரு பொம்மையை வச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தெரியுமா, அதை நான் உங்கள்கிட்ட குரங்கு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டேன். கட்சியில உத்து பார்த்தாதான் தெரியுது அது முயல் பொம்மையாம்பா. வேற எதையோ பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டும் போல இருக்கு, வெரி சாரி. கண்ணுலார கவோரி பயல. இதுல ஃபர்ஸ்டே ரவீனா ஒரு கார்டு எடுத்தாங்க, அதுல ஒருத்தரை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இந்த பீஸ் மாயா அப்படி இல்லனா பூர்ணிமா, இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தான் கண்டிப்பா எலிமினேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சோம். வச்சுது பாருங்க ஒரு ட்விஸ்ட், திடீர்னு விஷ்ணுவை எலிமினேட் பண்ணி விட்டுருச்சு. அங்கதான் கேம் சேஞ்ச் ஆச்சு. இதே மாதிரி தான் அந்த 5 ஸ்டார் டாஸ்க்லயும் தினேஷை குத்தி விட்டாங்க, இப்ப விஷ்ணு. ஆனா இந்த பீஸ ஒரு விஷயத்துல பாராட்டணும்பா, என்னதான் மணியோட சேர்ந்து சுத்தனாலும் கேம் அப்படின்னு வந்துருச்சுன்னா எந்த குரூப்லயும் இல்லாம யார குத்துனா கரெக்டா இருக்குமோ கேம் சேஞ்ச் ஆகுமோ அந்த பீஸா பார்த்து குத்தி விட்டுருச்சு. ஒருவேளை விஷ்ணு மட்டும் எலிமினேட் ஆகாம இருந்திருந்தா நேத்து கேமே வேற மாதிரி இருந்திருக்கும். சோ இந்த பாயிண்ட் தான் வெரி க்ரூஷியல் பாயிண்ட். சோ டியர் ரவீனா, இதுக்கு முன்னாடி வந்த நிறைய ரிவ்யூஸ்ல உங்களுக்கு கழுவி ஊத்திருக்கோம், அதெல்லாம் மனசுல வச்சுக்காம உண்மையா கேம் ஆனீங்க பாத்தீங்களா, அதுக்காகவே வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன், நல்லா சப்பி சாப்பிடுங்க. சாரி சார், ரொம்ப கேவலமா திட்டிட்டேன், மனசுல வச்சுக்காதீங்க சார். நெக்ஸ்ட் நிக்சனுக்கு எலிமினேட்டட் கார்டு வந்துச்சு, சோ மணியை குத்தி விட்டாரு, எதிர்பார்த்ததுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே கார்டு வந்துச்சு, கண்டிப்பா தினேஷ் தான் குத்த போறாரு அப்படின்னு அந்த பீஸுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால தினேஷ் என்ன கேட்டார்னா, டேய் தம்பி நேத்தே என்ன குத்தி அமுச்சு விட்டீங்க, அட்லீஸ்ட் இன்னைக்காவது கேம் ஆட விடுங்கடா அப்படின்னு கேட்டாப்படி. சோ பின்னாடி போய் ஒரு 10 செகண்ட் யோசிச்சுட்டேன், சுத்தி எல்லா மூஞ்சியும் பார்த்துட்டு இருந்துச்சு இந்த பீஸ். அந்த டைம் பார்த்து இந்த ரவீனா ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அதை கொஞ்சம் பாருங்களேன். சோ இந்த மாதிரி காண்டு எத்தனா யாருக்கு தான் காண்டாவது? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. அது மட்டும் இல்லாம இந்த பீஸை விட்டு வச்சா கண்டிப்பா என்ன திரும்ப வந்து குத்தும் அப்படின்லாம் பிளான் போட்டு ரவீனாவை குத்தி விட்டு போய் மணியோட ரொமான்ஸ் பண்ணு அப்படின்னு அமுச்சு விட்டுருச்சு இந்த பீஸ். நம்மளே ஒரு பாயிண்ட்டும் வச்சு இல்லையே, கொஞ்சம் வாயை மூட்டு சும்மா இருப்போம் அப்படின்னு இல்லாம பஞ்சாப் சிங் மாதிரி நிக்சன் முன்னாடி போய் நிக்கிட்டே பல்லே டான்ஸ் ஆடி அந்த பீஸை காண்டேத்தி விட்டு வாலண்டியரா ஆப்ப தேடி வச்சுச்சு இந்த பீஸ். அவன் குடுக்குற ஆப்பிள் அரிஞ்சு வாங்கி தின்னுட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜாரி ஜோக்கிங் வேற. பட் ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா, அது எப்படி கண்டினியூஸா 2 தடவை ஒரே கார்டு வரும் அப்படின்னு? இங்கதான் இருக்கு சூச்சமம். ஆக்சுவலா இந்த சீன்ல
உத்து பாத்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா போய் பிக் பாஸ் கிட்ட சொன்னாங்க, பிக் பாஸ் இந்த எலிமினேட்டட் கார்டுல நெயில் பாலிஷோட சாயம் ஒட்டி இருக்கு, அதனால ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு. என்ன எடவி அது? இது சொன்னது ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் அப்பவே இந்த பிக் பாஸ் பீஸுங்க என்ன பண்ணிருக்கணும், வேற ஒரு கார்டை கொடுத்து அமைச்சிருக்கணும். அதை விட்டு நிக்சன் மணியையும் ரவீனாவையும் எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கார்டு செல்லுபடி ஆகாது, இனி எலிமினேட்டட் கார்டு கிடையாது அப்படின்னு எடுத்து ஓரமா வச்சிட்டார். இது மிகப்பெரிய அநீதி. இதையும் பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா கேமே சேஞ்ச் ஆயிருக்கும். அட்லீஸ்ட் ரீஸ்டார்ட் ஆவது பண்ணிருக்கணும் கேமை. அதையும் பண்ணாம ஆமா இந்த பாயிண்ட்ஸை வச்சு இன்னும் பெருசா ஆடி கிழிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி நினைச்சாரா என்னன்னு தெரியல. பிக் பாஸ் ரீஸ்டார்ட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. இதை 1 hour எபிசோட்ல நீங்க பாத்துக்க முடியாது, ஏன்னா இந்த பிக் பாஸ் குழு மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி தூக்கிடுச்சுங்க. கேடி பயப்புள்ளைங்க. ஃபைனலி இந்த கேம்ல யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 பாயிண்ட் கொண்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பது நம்ம நிக்சன், செகண்ட் பிளேஸ்ல மாயா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது நம்ம தினேஷ். சோ நன்றின்னு சொல்லி கட்டி புடிச்சினாங்க. தேர்ட் பிளேஸ்ல பூர்ணிமா இருந்தாங்க. மொத்தத்துல இந்த டாஸ்க் ஜெயிச்சது டீம் பி. பட் இருந்தாலும் பூர்ணிமா ஜெயிச்சிட்டாங்க. அதனால விஷ்ணு கிட்ட போய் சொல்லி, டே விஷ்ணு, நான் பூர்ணிமா என்ன ஜெயிக்க வைக்கிறடா, இந்த விச்சுமா தான் பிளான் பண்ணி ஜெயிக்க வச்சிச்சு. சோ பூர்ணிமா மேல இருக்க காண்ல என்ன ஏதாவது குத்தி விட்டுறாதரா அப்படின்னு இன்டைரக்டா அடுத்த டாஸ்க்கு இப்பவே அஸ்திவாரம் போட்டு வச்சாரு நம்ம தினேஷ். தெரிஞ்சிடுச்சா? இப்ப டிக்கெட் டு ஃபினாலேவோட பாயிண்ட்ஸ் போர்டுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது நிக்சன், செகண்ட் பிளேஸ்ல மாயா அண்ட் விஷ்ணு, தேர்ட் பிளேஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த டாஸ்க்ல யார் வின் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் கிட்ட வர்றப்போ மாயா எப்ப பார்த்தாலும் தினேஷை பார்த்து இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன், எப்படியாவது உங்களுக்கு திரும்பி கொடுப்பேன் அப்படின்னு லவ் மலை பொய்ஞ்சிட்டே இருந்தாங்க. ஒருவேளை லவ் பண்றாங்களோ, முதல்ல இருந்து தான் காதல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒருவேளை வந்துருச்சோ அப்படிலாம் தப்பா நினைச்சிடாதீங்க. இது நட்பு மேல இருக்க லவ் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் தினேஷை பாக்குறாங்களோ அப்பெல்லாம் என் தினேஷ் எனக்காக ஹெல்ப் பண்ணாரு, இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன், அதை திருப்பி கொடுக்கணும், எப்ப வேணா கொடுப்பேன் அப்படின்னு நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லி திருக்குறள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அது நன்றியோ காட்டு பண்றியோ, இந்த டாஸ்க் இருக்கே டாஸ்க், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி வந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லாம் கார் மேல ஒரு நாள் பூரா நிக்கணும் காலை கீழே வைக்காம அப்படின்ற மாதிரி அச்சு புச்சு உருண்டு பிறண்டு பலூனை பிடிக்கிறது உடைக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்டது பார்த்திருப்போம். இங்க வந்து தாயக்கட்டை உருட்டுற மாதிரிலாம் டாஸ்க் கொடுத்து ஏற்கனவே போரா போயிட்டு இருக்க சீசனை இன்னும் போராக்கிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் டீம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இதான் தோணுதா அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது போக லைவ்ல போய் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் எப்ப பார்த்தாலும் நிக்சனும் பூர்ணிமாவும் சேர்ந்துக்கிட்டு டான்ஸ் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல அந்த ஏரியா வழியா கிராஸ் ஆகிற பேய்கள் எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்காங்க. இப்படியே போச்சு அப்படின்னா எப்படி இந்த உலகத்துல இருந்து டைனோசர் அழிஞ்சுதோ அந்த மாதிரி பேய் பிசாசெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவாவது அட்லீஸ்ட் பிக் பாஸ் இதுக்கான ஒரு நடவடிக்கையை எடுத்தே ஆகணும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.